ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இல்லத்தரசிகளா இருக்கட்டும், எப்படியெல்லாம் ஒரு 10 விஷயங்களை நம்மளோட நேரத்தை வீணாக்கி நம்மளோட நேரத்தை வேஸ்ட் பண்றோம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். நான் சொல்லக்கூடிய இந்த 10 விஷயத்த மாத்திக்கிட்டாவே பெண்களுடைய லைஃப்ல நிறைய டைம் சேவிங்ஸ் ஆகும். அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபேக்கான ரிலேஷன்ஷிப். அதுக்காக நம்ம டைம் வேஸ்ட் பண்றது, ஒரு பொய்யான உறவுக்காக நம்மளுடைய பொண்ணான நேரத்தை நம்ம வீணாக்குவது. இல்லத்தரசிகள், ஒரு இல்லத்தரசியா இருக்கட்டும், இல்ல குடும்ப பெண்களா இருக்கட்டும், வீட்டுல இருக்கிறதுனால நம்ம அடுத்தவங்கள நம்ம உண்மையா பழகுவோம். ஆனா அவங்க நம்ம கிட்ட உண்மையான அன்பு வச்சிருக்காங்களா இல்லையான்னு தெரியாது. இந்த பொய்யான உறவு அப்படிங்கறது ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்கிறது இல்லைங்க. அது நான் சொல்ல வரல. நம்மளுடைய கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், ஒரு சிஸ்டரா இருக்கட்டும், இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம், இல்ல ஃப்ரெண்டா இருக்கலாம், யாரோ ஒருத்தவங்களுக்காக அவங்க நம்ம லைஃப்ல வேணும் அப்படிங்கறதுக்காக அவங்களுக்காக நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஆனா அவங்க நம்ம கூட ஒரு பொய்யான உறவு வச்சிருக்காங்க, ஒரு ஃபேக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியாமலேயே நம்ம அவங்களுக்காக டைம் வேஸ்ட் பண்றது. இப்படி கண்மூடித்தனமான ரிலேஷன்ஷிப் நமக்கு தேவையா இல்லையான்னு உங்க மனசாட்சிக்கிட்டயே கேட்டு பாருங்க. இப்ப 2 பேர்த்துக்குமே செட் ஆகுது, அந்த ரிலேஷன்ஷிப் செட் ஆகுது அப்படின்னா, நல்லா போகுது அப்படின்னா பிரச்சனை இல்லைங்க. இல்ல நம்ம கிட்ட பொய்யான உறவாட்டம் அவங்க நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, நாம அது தெரியாமலேயே அவங்களுக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா 2 பேர்த்துமே கஷ்டப்பட்டுக்கிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும் அப்படிங்கிறது தேவையே இல்லை. ஸோ ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்றதுல தப்பு இல்லைங்க. ஆனா ஒரு பொய்யான ரிலேஷன்ஷிப்காக குடும்ப பெண்கள் முக்கியமா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ரெண்டாவதா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, சமைக்கிறதுல நிறைய டைம் வேஸ்ட் பண்றது. ஏன்னா நான் கூட இதே மாதிரி நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுவேன். அப்பப்ப என்ன சமைக்கிறது, இன்னைக்கு நேத்து என்ன குழம்பு வச்சோம், இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கலாம், என்ன டிஃப்ரெண்டா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு நிறைய திங்க் பண்ணுவோம். கடைசியில பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளா ஒரு ரசம் வைக்க வேண்டியது, இல்ல தக்காளி தொக்கு வைக்க வேண்டியது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சிருக்கீங்களான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கப்பா. சோ டக்கு டக்குன்னு நம்ம டிசைட் பண்ணணும். இப்ப இந்த குழம்பு தான் வைக்க போறோம், அதுக்கு என்னென்ன காய்கறிகள் கட் பண்ண போறோம் அப்படின்னு தெரிஞ்சு கட் பண்ணி நமக்கு டைம் வேஸ்ட் ஆகாது, டைம் சேவ் பண்ணலாங்க. மூணாவதா என்னன்னு பாத்தீங்கன்னா, துணி கடைக்கு போய் டைம் வேஸ்ட் பண்றது. ஃபேமிலி செலிப்ரேஷன் இல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு ட்ரெஸ் எடுக்க போகணும் அப்படின்னா, துணி கடைக்கு போறதுக்கு முன்னாடி வீட்ல இருந்து டிசைட் பண்ணணும். நம்ம ஃபேமிலியில எல்லாத்துக்கும் எங்க ட்ரெஸ் எடுத்தா சூட் ஆகும், எங்க கொஞ்சம் மலிவா கிடைக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு துணி கடைக்கு போனோம் அப்படின்னா டைம் வேஸ்ட் ஆகாது. இல்ல அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கடைக்கு போவாங்க, போயிட்டு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அன்னைக்கு 1 டே ஃபுல்லாவும் வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி இல்லாம பிஃபோர் பிளான் பண்ணிட்டு கடைக்கு போனோம் அப்படின்னா 1 டே வேஸ்ட் ஆகாம டைம் சேவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, ஃபேமிலியில ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா நம்ம எதுக்கு டைம் வேஸ்ட் பண்றோம் அப்படின்னு தெரியாமலேயே ஒரு சில பெண்கள் டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. ஃபங்க்ஷனுக்கு 1 மணி நேரத்துல டிசைட் பண்ணுங்க, நம்ம என்ன saree கட்டுறது, இல்ல சுடிதார் போடுறதா, இல்ல saree கட்ட போறோமா அப்படின்னு குழம்பி போலாம். அப்படின்னு டக்கு டக்குன்னு டிசைட் பண்ணி கிளம்பணும். சில பெண்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வாரம் கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்றவங்க இருக்காங்க, 1 மந்த் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றவங்க இருக்காங்க. இப்ப பட்டு saree அயன் பண்ணி வச்சிருப்பாங்க, அப்புறம் பார்த்தா இது வேணும் அது கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை உட்காந்து அயட் பண்ணி ஃபங்க்ஷனுக்கு போறதுக்கு முன்னாடி உட்காந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால நம்ம ப்ரீ பிளான் பண்ணி நம்ம டிசைட் பண்ணிட்டு இதை தான் கட்ட போறோம், இப்படிதான் போக போறோம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்காக நம்ம டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லைங்க. அஞ்சாவதா என்னன்னு பாத்தீங்கன்னா, தொடர்ச்சியா வேலை செய்யாம கடைசியா மொத்தமா உட்காந்து டைம் வேஸ்ட் பண்றது. டெய்லி ஒரு 5 மினிட்ஸ்ல 5 நிமிஷத்துல கிளீன் பண்ணக்கூடிய வேலைய நம்ம அப்படியே சேர்த்து சேர்த்து ஒரு வாரத்துல ஒரு நாள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து கிளீன் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ அப்பப்ப செய்யக்கூடிய வேலைகளை ஒரு 5 நிமிஷத்துல 10 நிமிஷத்துல முடியுது அப்படின்னா அதை அப்பப்ப கிளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம 1 டே ஃபுல்லா வேஸ்ட் பண்ண தேவையில்லைங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, சோம்பேறித்தனத்தினால டைம் வேஸ்ட் பண்றது. இந்த சோம்பேறித்தனம் ஏன் வருது அப்படின்னு கண்டுபிடிங்க. ஏன்னா இந்த லேசினஸ்னால எல்லா வேலைகளையும் நம்ம மொத்தமா சேர்த்து வச்சு கடைசியில அதை மொத்தமா உட்காந்து செய்வோம். முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு வேலையை செய்ய பிடிக்கல அப்படின்னா நமக்கு அந்த வேலையை செய்ய இன்ட்ரெஸ்ட் இருக்காது, நம்ம மைண்ட் நம்ம கிட்ட இல்லைன்னு தான் அர்த்தம். ஸோ எதையோ திங்க் பண்ணிட்டு வேலையை செஞ்சோம் அப்படின்னா சோம்பேறித்தனம் இருக்கும். இதை அவாய்ட் பண்றதுக்கு பாட்டு கேட்டுக்கிட்டு நம்ம சாங்ஸ் கேட்டுக்கிட்டு வேலை செஞ்சோம் அப்படின்னா
இந்த சோம்பேறித்தனத்துல இருந்து விடுபடலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம மனசுக்கு பிடிச்சவங்கள சந்தோஷப்படுத்துறதுல நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். அவங்களுக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காது அப்படின்னு பார்த்து செய்வோம். ஆனா அது அவங்களுக்கு உண்மையிலேயே பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியாது. அடுத்தவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக உங்க டைமை நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட், வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட குறிப்பா நடக்காத ஒரு விஷயத்த ஒருத்தவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம வீட்லயே இருக்கிறதுனால நம்ம மைண்டுக்குள்ள போட்டுக்கிட்டு இப்படி நடக்குமோ, இப்படி எல்லாம் நடந்திருக்குமோ, இப்படி எல்லாம் பிரச்சனைகள் நடக்குதோ அப்படின்னு நம்ம மைண்ட் அதை யோசிச்சுக்கிட்டே திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருப்போம். சோ ஒருத்தவங்க ஒரு பிரச்சனையை நம்ம கிட்ட சொல்றாங்க அப்படின்னா நம்பலாம். ஆனா ஒரு 50% கேட்டுக்கிட்டு அதை அப்படியே விட்டுறது ரொம்ப நல்லது. நம்ம டைமும் சேவ் ஆகும், பிரச்சனையில இருந்து விடுபடலாம். அடுத்தது, எல்லா பெண்களும் டைம் வேஸ்ட் பண்றது அப்படின்னு ஒண்ணு இருக்கும். குழந்தைகளுக்கு ஃபியூச்சர் நினைச்சு கவலைப்படுறது. இது எல்லா அம்மாக்களுக்கும் இருக்கக்கூடியதாங்க. ஆனாலும் நம்ம பிள்ளைங்க படிக்கிறாங்களா இல்லையா, அவங்க நல்ல ஸ்டடீஸ் கொடுக்கறோமா இல்லையா, பிள்ளைங்க சாப்பிடுறது சாப்பாட்டுல ஹெல்த் கிடைக்குதா இல்லையா, அடுத்தது ஃபியூச்சர்ல வேலை கிடைக்குமா இல்லையா, என்ன வேலைக்கு போவாங்க, அந்த சமயத்துல நம்ம இருப்போமா இல்லையா அப்படின்னு ஓவரா திங்க் பண்ணிட்டே இருக்கிறது. இதனால என்ன கிடைக்க போகுது சொல்லுங்க? டைம் வேஸ்ட் தான் ஆகும். பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பும் அட்வைஸும் கொடுத்தாலே அவங்களுக்கு போதும். நாம எப்படி குழந்தையா இருந்து வளர்ந்து வந்தோமோ அதே மாதிரி லைஃப்ல ஃபாலோ பண்ணி அவங்க லைஃப அவங்க வாழுவாங்க. நாம சின்ன வயசுல இருக்கும் போதெல்லாம் நம்ம அப்பா அம்மா மைண்ட ஃப்ரீயா வளர்த்தாங்க. ஆனா நம்ம எதுக்கு எடுத்தாலும் குழந்தைங்க கிட்ட டென்ஷன் ஆகிக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்துல குழந்தைங்கள டென்ஷன் ஆக்கிக்கிட்டு இருப்போம். இந்த குழந்தைங்கள ஃபியூச்சரை பத்தி யோசிச்சுக்கிட்டு திங்க் பண்றதை விட்டுட்டு டைம் வேஸ்ட் பண்ணாம இருக்கலாம். லாஸ்டா அந்த 10வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் குறிப்பா டைம் பாஸ் ஆகல அப்படின்னு டிவி பாக்குறது இல்ல மொபைல் பாக்குறது அப்படின்னு பாப்பாங்க. அது தப்பு இல்ல. ஆனா ரொம்ப நேரம் பார்க்க கூடாது. மொபைலும் டிவியும் பாக்குறதுக்கு நமக்குன்னு ஒரு டைம் செட் பண்ணிக்கணும். மத்த நேரங்கள்ல நமக்கு யூஸ்ஃபுல்லான ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கணும். வீட்டுல இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளா இருக்கட்டும் இல்ல பெண்களா இருக்கட்டும், நான் சொல்லக்கூடிய இந்த 10 விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம நேரத்தை சேமிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த 10 விஷயங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிருங்க. நீங்க எப்படி உங்க டைமை வேஸ்ட் பண்ணாம எப்படி சேவ் பண்ணுவீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம லைக் பண்ணிருங்க. நீங்க நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.